நீ முதலமைச்சர் நிறைய பொய் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தங்கண்ணா. ஏன்னா எலெக்ஷன் வரப்போது 1 வருஷம் இருக்கு. ஸோ முதலமைச்சர் அவர்கள் இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு 1 வருஷம் நிறைய பொய் பேசினாரு. அப்புறம் 3 வருஷம் பொய் பேசாம இருந்தாரு. இப்ப பொய் பேசுறதுக்கு நேத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். எப்ப முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்களோ அன்னைக்கு முதலமைச்சர் நமக்கு வெளிப்படையா சொல்லாம என்ன சொல்றாங்கன்னா, நான் இன்னையில இருந்து பொய் பேச ஆரம்பிச்சிட்ட தமிழக மக்களே, இது 2026 எலெக்ஷன் வரைக்கும் பொய் பேசுவங்கிறத நேத்து நம்ம கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க. அதுதான் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி. தேர்தல் வாக்குறுதியை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாத ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இப்பவும் கேட்கிறோம், இவ்வளவு பேசுறீங்க, வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை? 511 தேர்தல் அறிக்கை எல்லாம் போட்டுட்டு லைன் பை லைன் இந்த டேட்ல ஜிஓ போட்டோம். இதுதான் இப்ப நீங்க கேக்குறீங்க, டங்ஸ்டன் ஜிஓ காட்டுங்க, நான் ஜிஓ காட்டுறேன் பாருங்க. சோ ஜிஓ போட்டு இந்த தேர்தல் வாக்குறுதி இந்த நாள் நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் பிரச்சனை முடிஞ்சது இல்லைங்க. நான் நிறைவேற்றிட்டேன் 70% நிறைவேற்றிட்டேன் 60%. நம்ம மக்களுக்கு தேவை. ஓகே, ஒரு வெள்ளை பேப்பர் எழுதி கொடுங்க ஐயா பார்க்கலாம். எதுக்கெல்லாம் வெள்ளை பேப்பர் போடுறீங்க? ஆவுனா அசம்பிளி ரெசல்யூஷன் போடுறீங்க. திமுக தேர்தல் வாக்குறுதின்னு அசம்பிளியில் ரெசல்யூஷன் போடுறதுக்கு என்ன பிரச்சனைங்கண்ணா? எதற்கெல்லாம் ரெசல்யூஷன் போடுறாங்க? சட்டப்பேரவையில் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கோம். அடுத்த சட்டப்பேரவை கூட்டத்தில் இதுதான் எங்களுடைய ரெசல்யூஷன் பாருங்க, எல்லா மக்களும் படிச்சுக்கங்க. அது செய்யாதவரை யாரும் திமுகவை நம்ப போவது கிடையாது.